சன் டிவியில் ஒளிபரப்பாகி பிரபலமான சீரியல் தான் நாதஸ்வரம். அந்த சீரியல் மூலமாக அறிமுகமானவங்க தான் நடிகை ஸ்ருதி சண்முகப்பிரியா. அந்த சீரியலை தொடர்ந்து பல சீரியல் நடித்து வந்த இவங்க கடந்த 2022 அரவிந்த் சேகர் அப்படிங்கிறவங்கள காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு திருமணமான ஒரு வருஷத்துலேயே அரவிந்த் மாரடைப்பால் உயிரிழந்துட்டாங்க. அவரோட நினைவில் இருந்து மீளாமல் இருக்க ஸ்ருதி சண்முகப்பிரியா தன்னோட கணவர் பற்றி உருக்கமாக ஒரு போஸ்டர் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் தன்னோட கணவர் கூட எடுத்த ரீல்ஸ் வீடியோ வெளியிட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னோட வாழ்க்கையில் ரீவைன் பட்டன் இருந்தால் இந்த அழகான தருணம் மீண்டும் கிடைக்க ஆசைப்படுறேன். வாழ்க்கையும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் சாதாரணமாக எடுத்துக்காதீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறிய நினைவூட்டல் தான் இந்த வீடியோ. உங்கள்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு தருணத்தையும் அனுபவிச்சு ரசித்து மகிழ்ச்சியோட வாழுங்க. வாழ்க்கை அப்படிங்கிறது நாடகம். அதிகப்படியான சிந்தனை, வெறுப்பு, பொறாமை மற்றும் ஈகோ இதெல்லாம் கொண்டது தான் வாழ்க்கை. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் அது ஒரு நினைவாக மாறப்போகுது. உங்கள்கிட்ட இருக்கும்போது எல்லாத்துக்குமே நன்றியோடு இருங்க. உங்கள் அன்பை வெளிப்படுத்துங்க. மனசு விட்டு பல விஷயத்தை ஷேர் பண்ணுங்க. நல்ல மனசை வச்சுக்கோங்க. கனிவாக இருங்க. அன்பை பரப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கணவரை நினச்சி உருக்கமாக ஒரு பதிவை வெளியிட்டிருக்காங்க. இந்த பதிவை பார்த்த பலருமே ஸ்ருதி சண்முகப்பிரியாவுக்கு ஆறுதல் சொல்லி வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் நடிகை ஸ்ருதி சண்முகப்பிரியா ரீசெண்டாக கொடுத்த ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு எல்லாமே அவன்தான். அரவிந்த் இப்போ உயிரோடு இல்லை. இருந்தாலும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போதும் நான் தனியாக இருக்கும்போதும் அவனை பற்றி பேசிக்கிட்டே நினச்சிக்கிட்டே தான் இருப்பேன். நான் நினைக்க அவனோட நினைவுகள் எப்போவுமே என் கூட தான் இருக்கும். அவன் என் கூட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். என்னோட வாழ்க்கையில் அரவிந்தோட நினைவு மட்டும்தான் என் கூட இருக்குது. அவரோட நினைவுகள் கூட தான் நான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சண்முகப்பிரியா அந்த பேட்டியில் ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருக்கிறாங்க.